ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஓமப்பொடி எப்படி ரெடி பண்ணலான்னு தான் காட்ட போகிறேன். அதுக்கு முதல்ல அரை கப் அளவு சூடான தண்ணியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு, அரை கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஏற்கனவே ஊற வச்சு அந்த ஓம தண்ணியை வடிகட்டி சேர்த்துறணும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடாக்கி சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஒரு அரை கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஓமப்பொடி நான் இடியாப்பாச்சில் தான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி இடியாப்பாச்சில் சேர்த்துட்டு எண்ணெயை ஒரு மிதமான சூட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஓமப்பொடி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது உடனே நமக்கு டக்குன்னு ஃப்ரை ஆகி கிடச்சிரும். இப்போ இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணிட்டோன்னா சுட சுட மொறு மொறுன்னு ஓமப்பொடி சூப்பராக ரெடியாகி கிடச்சிரும். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.